வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளே வச்சுக்கின்னு ரொம்ப சமாளிக்க முடியாத அவஸ்தைப்படுவீங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுங்க வீட்டு உள்ளே அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் செய்யறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம 3 வயசு பசங்கள்லேருந்து இந்த பாட்டில் வச்சு இந்த பாட்டிலுங்களை வச்சு ஆக்டிவிட்டீஸு செய்ய போகிறோம். அதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கூழாங்கல், இந்த சோழிங்க, சங்கு, சின்ன இந்த கிண்டர் சாக்லேட்டில் இருக்கிற குட்டி குட்டி பொம்மைங்க அதுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஜமிக்கி, இந்த மாதிரி ஜமிக்கிங்க, இந்த ஸ்டார் மாதிரி ரெட் கலரில், இது ஸ்னோ கொட்டுற மாதிரி, இது பச்சை கலர், நீல கலர், இந்த சில்வர் கலர், இதெல்லாம் தேவை. அதுக்கு இந்த ப்ரஷ்ஷு, தண்ணி, இவ்வளோதான் இது தேவை. இது வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஜாலியாக தோட்டத்தில் உட்காந்துன்னு செய்கிறாங்க ஆக்டிவிட்டீஸ். நம்ம இது செய்கிறதுக்கு இந்த கண்ணாடி பாட்டிலுங்கெல்லாம் காசு போட்டு வாங்க தேவையில்ல. இதெல்லாம் இது மாதிரி நம்ம கடையில் வாங்கின அந்த சோஸ் பாட்டிலு இல்லை ஜாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த பாட்டிலுங்களை வச்சு தான் வீட்டில் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு காலி பண்ணி கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு காய வச்சு இதுலேயே நம்ம செஞ்சுக்கலாம். கோல் யூனிவர்சல், இது எல்லாமே ஒட்டும், கல், பொம்மை எல்லாமே ஒட்டும். அதை வாங்கிக்கினா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாப்பா இந்த பொம்மையை இந்த பாட்டிலுக்குள்ளே ஒட்ட போகுது. அது எப்படி ஒட்ட வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோல் எலக்ட்ரிக், இது துப்பாக்கி மாடலில் இருக்கும். இதுதான் அந்த ஒட்டுற கோல். இப்படி தான் இருக்கும், குச்சி குச்சியாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை கலர்லாம் இருக்கும், இந்த மாதிரி கலர் கலராகவும் இருக்கும். இது இப்படி கரண்ட்டில் சொருவிட்டு இந்த வெள்ளை குச்சி, இந்த கோல் இதை இந்த எலக்ட்ரானிக்கு இதில் இந்த பின்னால் இப்படி வைக்கணும். இங்கே வச்சுட்டு இந்த கரண்ட்டில் சொருவிட்டு இது ஆனால் பெரியவங்க தான் செய்யணும், சின்ன குழந்தைங்கிட்ட கொடுக்காதீங்க. இது பெரியவங்க வச்சு செய்கிறது. இப்படி துப்பாக்கி மாதிரி செஞ்சாக்கா இந்த முன்னால் சூடு ஏறி உருகி ஒட்டும். இது பெரியவங்க செய்யுங்க, இது நல்லா ஒட்டுது. இந்த பொம்மைலாம் கீழே விழாது இதால் செஞ்சிங்கன்னா. பொம்மையோட அடிப்பகுதியிலையும் இந்த பாப்பாட்டை கொடுத்து இப்படி தடவை சொல்லிட்டு, இது உங்களுக்கு கை எட்டாது, அதனால் நாம் தான் உதவி செய்யணும். இப்படி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ இந்த பாப்பா இப்படி குழாங்கல் ஓட்டி வச்சிருக்குது. இந்த பாப்பா இந்த பொம்மை ஓட்டி வச்சிருக்குது. இது இந்த பொம்மை ஓட்டி வச்சிருக்குது. அப்போ இந்த சங்கு ஓட்டி வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பாப்பாட்டை கொடுத்து இதே மாதிரி தண்ணி ஊற்ற சொல்லணும். மாதிரி இந்த பாப்பாட்டை கொடுத்து இது தண்ணி ஊற்ற சொல்லணும். இப்படி தண்ணி ஊற்ற சொல்லணும். இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு, அந்த பொம்மையும் தண்ணியும் இருக்குது. அது மாதிரி இந்த குழாங்கள்லாம் தண்ணியும்
தண்ணிக்குள்ளே இந்த குழாங்கல் இருக்குது. அதேமாரி இதுவும் தண்ணிக்குள்ளே இருக்குது. இந்த கிளிஞ்சலும் தண்ணிக்குள்ளே இருக்குது. இந்த பாப்பாட்டை கொடுத்து போட சொல்லுங்கள். இந்த பாப்பாட்டை கொடுத்து இதை போட சொல்லுங்கள். இப்போ இந்த தம்பிக்கிட்ட கொடுத்து இங்கே பாருங்கள், இந்த முதல்ல பொம்மைலாம் ஒட்டி வச்சு இது காயலை. இது நல்லா நைட்டு ஃபுல்லாக ஒட்டி வச்சு காய வச்சதுனால இந்த பொம்மை ஆடலை. இதில் எல்லாம் ஜமிக்கி எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த பாப்பாட்டை கொடுத்து இந்த தண்ணியை அது உள்ளே ஊற்ற சொல்லணும். உங்களுக்கு வேணால் அதிகமாக போடலாம், கொஞ்சமாக போடலாம், எல்லாம் நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறமா இது ஸ்னோ மாதிரி இருக்கும். இது ஸ்னோ மாதிரி இருக்கும். இதை ஒரு ஸ்பூன் இதில் கொஞ்சம் போடலாம். இது எப்படி செய்யறதுன்னு, அந்த ஸ்னோ இது கிஃப்ட் பாக்கெட்லாம் வரும். இது பாலிஸ்டன். இதுதான் ஸ்னோவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இது மாதிரி காய்கறி சீவோம்ல, அதில் வச்சு இப்படி சீவனாக்கா, இப்படி காய்கறி சீவறதுனால இப்படி சீவனாக்கா இப்படி பொடி பொடியாக கொட்டும். இது ஸ்னோ மாதிரி இருக்கும். அதுதான் இதில் போட்டிருக்கிறோம். இப்படி செஞ்சது தான் இந்த ஸ்னோ. கொஞ்சம் போட சொல்லுங்கள். ஸ்னோவை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ இதில் இந்த ஜமிக்கி எல்லா கலருங்களையும் இந்த பாப்பாங்களை கொடுத்து ஒரு ஸ்பூனாக இது உள்ளே போட்டுடணும். மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடிடணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று செஞ்சிட்டாங்க. இது அஸ்டரிக்ஸ், இது குழாங்கல், குழந்தைங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி சமத்தா அம்மா கூட போய் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.